நமஸ்காரம். தஞ்சாவூர் பரம்பராவில் என்னுடைய சிறிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறது ரொம்ப என்னுடைய சந்தோஷப்படுறேன். நான் எங்களுக்கெல்லாம் பூர்வீகம் மன்னார்குடி, ராஜமன்னார்குடி. எங்கள் அப்பா கிராமத்தில் கணக்குப்பள்ளியாக இருந்தார். பெரிய குடும்பம். நான் தான் பெரியவன். ஆற்றுல 7-8 பேர் எங்கள் ஆற்றுல. நான் தான் பெரியவன். எனக்கு 3 பொண்ணு. நான் திருச்சி பிஹெச்சில் ரிட்டையர் ஆகி அப்புறம் இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் செட்டில் ஆனேன். கிருஷ்ணாப்பில் இருக்கச்சு என்னுடைய செகண்ட் டாட்டர், பெரிய பொண்ணு சௌரியமாக இருக்கா. செகண்ட் டாட்டர் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு. அவளுக்கு மேரேஜ் ஆன உடனே ஒரு 4 வருஷம் போல் ஹஸ்பண்டோட சேர்ந்துருந்தா. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு வரா மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு மகாபெரிவா அதிஷ்டானம் நம்ம மடத்து மேலே ரொம்ப ஒரு பக்தி அவளுக்கு. மடமே கதின்னு கலைஞ்சா. அதிஷ்டானத்தை சுற்ற வேண்டியது, தெய்வத்தின் குரலை படிக்க வேண்டியது, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் பாலப்பெரிவாள காலில் விழுந்து கஷ்டத்தை சொல்ல வேண்டியது, இதே அதிஷ்டானத்தில் சொல்ல வேண்டியது. இப்படியே தான் இருந்தால் அப்படியே இருந்தால் ஒரு என்னமோ தெரியல, ஒரு 5-6 வருஷம் ஓடிப்படுத்தி ஒரு குழந்தை அவனு இருந்தது, பொன் குழந்தை. அதிகம் படிக்க வச்சுட்டு நான் எனக்கு கண்ணில் அழுதேன். ஏன்னா எனக்கு பெரியவாளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நான் இதுக்கு ஏதாவது நம்ம கண் மூடுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய ஏதாவது ஒரு செட்டில் பண்ணமேன்னு ஒரு வருத்தப்பட்டு இருந்தேன். அது நல்ல வேலையாக ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீஜாயின் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருக்கா. ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பெரியவாள் அனுகிரகத்தை தவிர வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது பெரியவா, பாலபெரிவா, மகாபெரிவா அனுகிரகம், ஜெயேந்திர பெரியவா அவருடைய அனுகிரகம், நம்ம மடத்தினுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதத்தினால்தான் இது சாத்தியமாச்சுங்கிறது சொல்ல முடியும். வேற ஒன்றும் தெரியல. குருவனுடைய கிருப்பையினால தான் நடந்தது. வேற ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ ஆனந்தமாக இருக்கா, ஒரு குறையும் இல்லை. குழந்தைய என்னென்ன படிக்க வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கா. பரம்பரை நம்ம குருவனுடைய கிருப்பை எல்லாருக்கும் தெரியணும், குருவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கிடைச்சிது. நான் குரு மடத்துக்கு ரொம்ப கிருதজ্ঞத்தை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.